பொய்மன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில மாதங்கள் கழித்து உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பேசுகிற விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு திருவிழாவாக நடந்து முடிந்திருக்கிறது பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஒரு வளர்ச்சி அடைந்த தேசம் பிரான்ஸ் இந்த விளையாட்டுப் போட்டிகளை நடத்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட நாடுகள் என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த விளையாட்டுப் போட்டியில் அவங்களுடைய நாட்டு வீரர்களை பிரான்ஸ் தேசத்தினுடைய பாரிஸுக்கு அனுப்பி அந்த போட்டிகளில் ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியை நடத்துவதற்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரான்ஸ் நாட்டுக்கு 9 பில்லியன் யூரோ பணம் செலவிடப்பட்டிருக்குது. அதாவது இந்திய ரூபாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 82,000 கோடி ரூபாய் இந்த ஒலிம்பிக் போட்டி நடத்துவதற்கு செலவிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த 82,000 கோடியில் விளையாட்டு போட்டியோடு சேர்த்து பிரான்சினுடைய உள்கட்டமைப்பு வசதிகளும் இதையொட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 82,000 கோடி என்பது செலவிடப்பட்டிருக்குது. இது பிரான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 82,000 கோடி நிதி என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு வளர்ச்சி அடைந்த தேசம். பல ஏழை நாடுகளுக்கு இதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது. ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும், குறிப்பாக இந்த பாரிஸ் ஒலிம்பிக் கிராமத்தில் ஏசி என்பது பொருத்தப்படலை. இந்திய வீரர்கள்லாம் இந்தியாவிலிருந்து தான் அந்த ஏசி என்பது கொண்டு, ஏன்னா அங்கே சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் இல்லை, இயற்கையான முறையில் காற்றை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்யப்பட்டு அது அனைவருக்கும் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் பலன் அளிக்கலை. ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் அந்த பிரான்ஸ் ஒரு திருப்திகரமான முறையில் அந்த ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தி நிறைவு செய்திருக்கிறது. எதிர்பார்த்தது போலவே பார்த்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் தான் இந்த ஒலிம்பிக்ல பதக்கத்தை பெறுவதில் ஒரு போட்டி என்பது இருந்தது. அதுல தங்கம் என்பது 2 நாடுகளும் 40 என்ற அடிப்படையில், கூடுதலாக அமெரிக்கா வெள்ளி வெண்கலம் என்ற அடிப்படையில் 120க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்று அமெரிக்கா முதலிடத்தில் பெற்றிருந்தது. இதுல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அமெரிக்காவில் விளையாட்டு என்பதை வளர்த்தெடுக்கக்கூடிய பொறுப்பு என்பது தனியார் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல சாதாரண அடித்தட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த இதுல பங்கு பெற முடியுமா அப்படின்றதெல்லாம் சந்தேகம் தான். ஏன்னா வசதி படித்தவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த தனியார்கிட்ட பணத்தை செலவு செய்து பயிற்சி பெற்று மேல வர முடியும். இன்னொன்று என்னன்னா, சீனாவினுடைய சோசியலிச மாடல், அங்க கீழே இருந்து அரசாங்கமே முழுவதுமான அந்த நிதி செலவிடப்பட்டு சாதாரண பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கூட, விளையாட்டு வீரர்கள் கூட ஒலிம்பிக் போட்டிக்கு வர முடியும், பதக்கங்களை வெல்ல முடியும் என்று ஒரு 2 விதமான விளையாட்டு ரோல் மாடல் என்பது இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா இருக்குது. இதுக்கு அடுத்து இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், பிரிட்டன், ஜப்பான், ஆஸ்திரேலியா உட்பட பார்த்தீங்கன்னா இந்த முறை கூடுதலான பதக்கங்களை வாங்கி பார்த்தீங்கன்னு சொன்னா வந்திருக்குது. இந்த
விளையாட்டு போட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில 1-2 சர்ச்சைக்குரிய விஷயம் என்பது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னது. ஒன்று வந்து என்னன்னா, அல்ஜீரியா நாட்டை சேர்ந்த இமான் காலிப், அப்புறம் தைவானை சேர்ந்த ஒரு லிவான் யுவாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த 2 வீராங்கனையும் பாலியல் குறைபாடுகள் சம்பந்தமாக பிரச்சனை சர்ச்சை எழுப்பப்பட்டு அது ஒலிம்பிக் அந்த நிர்வாகத்தால் வந்து நிராகரிக்கப்பட்டு அந்த இருவருமே தங்கம் என்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் மீது பாலியல் குறைபாடு கூறியவர்களுக்கு தகுந்த பதிலடியை வந்து இதன் மூலம் தந்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம இந்தியர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம எதிர்காலத்துல கவனிக்க வேண்டியதும் இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பதக்க பட்டியல்ல வெறும் 52 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நியூசிலாந்து வந்து 10 தங்க பதக்கங்களுடன் 20 பதக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கிறது. 96 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஹங்கேரி என்ற தேசம் வந்து 6 தங்க பதக்கங்களுடன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 19 பதக்கங்களை அது ஒட்டுமொத்தமாக வென்றிருக்கிறது. 1,08,000 மக்கள் தொகை கொண்ட செயின்ட் லூசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏழை தேசம் அது கூட தங்கப்பதக்கம் என்பது வென்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 62 நாடுகள் என்பது தங்க பதக்கத்தை வாங்கிய நாடுகளின் பட்டியல்ல 62 நாடுகள் என்பது இருக்கிறது. ஆனா இந்தியா இல்லை. இந்தியாவுக்கு வந்து ஒலிம்பிக் பதக்க பட்டியல்ல வந்து 71வது இடம். ஒரு வெள்ளி 5 வெங்கல பதக்கங்களுடன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு மாபெரும் தேசம். இளம் வளமை என்பது கொட்டி கெடுக்கிற தேசம். ஆனா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 15-20 பதக்கங்களை கூட, அதுல 1-2 தங்கங்களை கூட நம்மளால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெல்ல முடியவில்லை. இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியிலேயே வந்து நமக்கு வந்து இந்த மோடி பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 2வது பீரியட்ல நடைபெற்ற விஷயங்கள் எல்லாம் இந்தியர்களாகிய நம்ம அனைவருக்கும் தெரியும். விளையாட்டுக்குள்ள எவ்வளவு அரசியல் என்பது இருக்குது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வினேஷ் போகத் பதக்கம் பறிபோனதுல நமக்கு எல்லாம் வந்து 140 கோடி இந்தியர்களுக்கும் வருத்தம். இதுல குறிப்பா வந்து சொல்லணும்னு சொன்னா வினேஷ் போகத், சாக்சி மாலிக் போன்ற மல்யுத்த வீராங்கனைகள், பஜ்ரங் பூனியா போன்ற மல்யுத்த வீரர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இந்திய மல்யுத்த கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்த பிஜேபி எம்பி பிரிஜ்பூஷன் சிங்கின் மீது பாலியல் குற்றச்சாட்டை வந்து பாலியல் ரீதியாக அவர் சீண்டலில் ஈடுபடுகிறார், மல்யுத்த வீராங்கனைகளிடம் தவறாக நடந்து கொள்கிறார் என்ற குற்றச்சாட்டை கூறி டெல்லியில் வந்து அவர்கள் நடத்திய போராட்டம் வந்து உலகமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கவனிச்சிருது. கடைசியில வந்து உச்ச நீதிமன்றம் தலையிட்ட பின்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிஜ்பூஷன் சிங்கின் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டது. மோடி அரசாங்கம் அப்படி போராடிய அந்த மல்யுத்த வீராங்கனைகளை கொடூரமாக அடக்கியதோடு அந்த தங்கள் கட்சி குற்றச்சாட்டுக்குள்ளாகிய தங்கள் கட்சி எம்பி பிரிஜ்பூஷன் சிங்கை பாதுகாப்பதில் அவர்கள் தீவிரமாக தவறான செயல்களில் ஈடுபட்ட மோடி அரசாங்கம் ஈடுபட்டது அப்படின்றத நம்ம வந்து ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதனுடைய இதுவாதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நடந்த அந்த மல்யுத்தத்துல வந்து வெறும் 100 கிராம் அதிகமாக இருப்பதாக வினேஷ் போகத் வந்து அந்த தகுதி இழப்பு என்பது செய்யப்பட்டது என்பது நமக்கு எல்லாம் தெரியும். இது சம்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 21 வயது இந்திய மல்யுத்த வீரர் வந்து அமர் ஷெராவத் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவரும் வெங்கல பதக்கம் இந்த ஒலிம்பிக் போட்டியில வாங்கியிருக்கிறாரு. அவர் ஒரே இரவுல வந்து 4.5 கிலோ குறைச்சிருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பத்திரிகைகள்லாம் செய்தி வந்தது, அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய பயிற்சியாளர்கள் ஒரே இரவுல 4.5 அவர் கலந்து கொள்ள வேண்டிய பிரிவு 57 கிலோ பிரிவு, ஆனா அவர் இருந்தது 61.5 கிலோ பிரிவு, 61.5 கிலோ இருந்தாருன்னு சொல்றாங்க. ஒரே இரவுல 4.5 கிலோ குறைச்சி அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போட்டியில கலந்து கொண்டு அவரால் பதக்கம் இது பார்த்தீங்கன்னு சொன்னா வாங்கியிருக்கிறாரு.
வினேஷ் போகத்துக்கு வந்து நடந்ததுக்கு பின்னால இந்த எல்லாருக்கும் இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிடி உஷா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சம்பந்தமா ஒரு ரெஸ்பான்சிபிளான பதிலே இல்லை. திட்டமிட்டு சதி செய்யப்பட்டிருக்குது அப்படின்றது தான் இந்தியர்கள் அனைவரும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பாக்குறோம். அவங்க வந்து என்னன்னா இந்த வினேஷ் போகத் வந்து அவங்க வந்து ஒரே நாள்ல 3 வீராங்கனைகளை தோற்கடிக்கிறார்கள். அதுல ஒரு வீராங்கனை வந்து ஜப்பான் வீராங்கனை. அவர் தான் வந்து தங்கப்பதக்கம் வெல்வார் என்று உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது. ஏன்னு சொன்னா அவர் கலந்து கொண்ட 62 போட்டிகள்லயும் தோல்வியே சந்திச்சது கிடையாது. அப்படிப்பட்டவரை வினேஷ் போகத் வந்து இந்தியாவுடைய வினேஷ் போகத் வந்து தோற்கடிச்சிருக்கிறாரு. இப்ப இது வந்து திட்டமிட்டு சதியாகவே இந்தியர்கள் அனைவரும் நம்ம வந்து பார்க்கிறோம் அப்படின்றது தான் இது. எதிர்காலத்துல வந்து இந்தியா வந்து ஒரு குறைந்தபட்சம் அமெரிக்கா சீனாவுக்கு கிட்ட நெருங்கலனா கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 20-25 பதக்கம் அடுத்து வந்து 2028 அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து அடுத்த ஒலிம்பிக் போட்டி என்பது நடக்க இருக்குது. அந்த 4 ஆண்டுகளுக்கு அந்த ஒலிம்பிக் போட்டியிலாவது இந்தியா வந்து இந்த மாபெரும் 140 மக்கள் தொகை கொண்ட கோடி கொண்ட இந்த தேசம் வந்து ஒரு உலகத்தில் ஒரு கௌரவமான மோடி இப்போ 78 சுதந்திர தின உரையில வந்து தொடர்ந்து மட்டும் இல்லை, அதுல மட்டும் இல்லை, எப்பவுமே அவர் வந்து அடிக்கடி பேசுற விஷயம் என்னன்னா உலகமே இந்தியாவை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது, உலகமே இந்தியாவை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது, உலகமே இந்தியாவை கவனித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றதான் அவர் வந்து தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருக்குது. ஆனா இந்த ஒலிம்பிக் வந்து எப்படி இருந்தது நம்மளுடைய இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டியல்ல தங்கம் வாங்கின நாடுகள் பட்டியல்ல நம்ம இல்லவே இல்லை. ஆக 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்கக்கூடிய அந்த ஒலிம்பிக்லயாவது வந்து நம்ம வந்து பதக்கம் குறைந்தபட்சம் 20-25 பதக்கங்களையாவது வெல்ல வேண்டுமானால் கூடுதலான அரசாங்கத்தினுடைய நிதி ஒதுக்கீடும் திட்டமிடலும் கவனமும் இதுல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்னு வந்து எனக்கு வாய்ப்பளித்த நன்றி கூறி முடிச்சு.